பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தினம் ஒரு திக்ர். உங்கள் வாழ்வில் நிம்மதியும் அமைதியும் நிறைந்திருக்க வேண்டுமா? அல்லாஹ்வை தவறாமல் திக்ரு செய்யுங்கள். அப்துல்லா பின் பஸ்ர் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இஸ்லாத்தில் பல கட்டளைகள் உள்ளன. எனவே நான் உறுதியாக பற்றிக் கொள்ள ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் என்று நபித்தோழர்களில் ஒருவர் கூறினார். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் நாக்கை அல்லாஹ்வின் நினைவால் ஈரமாக வைத்திருங்கள் என்று கூறினார். இன்றைய திக்ர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். பொருள்: அல்லாஹ் தூயவன், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அல்லாஹ் மிக பெரியவன். இந்த திக்ர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தைகளாகும். நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்: சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று நான் சொல்வது சூரியன் எந்த பூமியின் மீது உதிக்கிறதோ அதைவிட சிறந்ததாகும். ஆதாரம்: நூல் முஸ்லிம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று எப்போது ஓதலாம்? இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்வதன் மூலம் உங்கள் நாவை ஈரமாக வைத்திருக்கலாம். தூங்குவதற்கு முன் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். தொழுகைக்கு பின் ஓதுங்கள். எளிமையான இந்த சுன்னாவை பின்பற்றுங்கள். நீங்கள் பயணம் செய்யும் போது அதை ஓதிக்கொள்ளுங்கள். தனியாக இருக்கும் போது தவறாமல் ஓதுங்கள். வேலை நேரத்தில் சிறிது ஓய்வு கிடைக்கும் போது ஓதிக்கொள்ளுங்கள். நீங்கள் சுதந்திரமாக இருக்கும் போதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மகத்துவத்தை அறிவிக்க இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை முடிந்தவரை ஓதுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உணவு, தண்ணீர், செல்வம், நல்ல ஆரோக்கியம், சொத்து, அந்தஸ்து, போக்குவரத்து மற்றும் இன்னும் ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியுள்ளான். நாம் அவனை நினைவு கூர்ந்து போற்றி நம்மிடம் உள்ள அனைத்திற்கும் நன்றி செலுத்த வேண்டாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.